இங்க ஒரு பொண்ணு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. உடனே வந்து வெளிய ஓப்பன் பண்ணி பார்த்தா, "அக்கா அவங்க அத்தைக்கிட்ட வந்து பாத்திரம் வாங்கியிருந்தோம். அது வந்து அத்தைக்கிட்ட குடுக்க சொன்னாங்க. இந்தாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே வந்துட்டு, "சரிங்க தம்பி நான் அத்தை வந்தா நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. மறுபடியும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்ருக்கான். "இல்லக்கா அது வந்துக்கா" அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி முழிக்கிறான். உடனே வந்துட்டு இவ பயந்து போய் என்ன பண்றா, வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறா. ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுறா. வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க மாமியார், மாமனார் வராங்க. உடனே அடுத்த நாள் ஆகுது. அப்போ வந்து அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னோனே அவ இது பண்றாங்க. உடனே அவங்க மாமியார், மாமனார் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த நேரத்துல என் மகன் இல்ல. நீ நல்லபடியா இரும்மா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. சரி மருமக வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல வந்து மாமியார், மாமனார் வந்துட்டு மருமகளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, வாசல்ல வந்து காத்துட்டு இருக்கிறாரு மாமனாரு. உடனே வந்துட்டு லேட் ஆயிடுச்சா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் நானே ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் வந்து வண்டி வாங்கிக்கிறாரு. துணியெல்லாம் துவச்சு முடிச்சுட்டு கடைக்கு போலான்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டே வந்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்றத வந்து அவ கவனிக்கிறா. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு மளிகை கடையில போய் நிக்கிறா. அங்க மளிகை சாமான் வாங்குற இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மளிகை கடைக்காரர் வந்து அவளுடைய கைய வந்து பிடிக்கிறாரு. உடனே வந்து மாமியார், மாமனார் கிட்ட வந்து சொல்றா. மாமனார் வந்து பயங்கர கோவப்பட்டு, அந்த பையனையும் சரி, அந்த கடன்காரங்களையும் சரி அடி அடிக்கிறாங்க. "யார கேட்டுட்டு அந்த மாரி பண்றீங்க? என் மகன் இல்லன்னா நான் இருக்கிறேன். என் மருமகளுக்கு எல்லாமே நான் தான்" அப்படின்ற மாரி சொல்றா. உடனே வந்து மாமியா வந்து மருமக கிட்ட போயிட்டு, மாமா தான் எல்லாம் பண்ணிட்டாருல்ல, நீ எதுக்கும் பயப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. மொட்டை மாடியில மாமியார் துணி துவச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மாமனாருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல வீட்ல வந்து பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இதுக்கு போயிடுறாங்க. உடனே அந்த பையன் வந்து பார்க்குறான். இவளுக்கு வந்து உடனே பயமாயிடுது. ஜன்னல க்ளோஸ் பண்ணிடுறா. "இல்லக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க நினைக்கிற மாரி நான் தப்பான பையன் கிடையாது. எனக்கு நீங்க கூட பொறந்த அக்கா மாதிரி தான். ஆனா உண்மையான வில்லன் யார் தெரியுமாங்க்கா? உங்க மாமனார் தான்." அப்படின்னோனே இவ ஆச்சரியமா பார்க்குறா. "என்ன தம்பி சொல்ற? நீ பொய் சொல்ற" அப்படின்னோனே, "இல்லக்கா நீங்க துணி துவச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு உன்னுடைய இடுப்ப வந்து தொடுறதுக்கு வந்தாரு. உன்னுடைய புடவைங்களெல்லாம் வந்து என்னதான் கட்டிப்புடிச்சு, ஒரு மாதிரி பண்றாருக்கா. ரொம்ப காமவெறியில இருக்கிறாருக்கா. நீங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்கக்கா. தப்பானவங்க நாங்க கிடையாது. உங்க மாமனார் தான். அன்னைக்கு என்னையும் அந்த கடைக்காரரையும் அடிக்கும்போது கூட என்ன தெரியுமாக்கா சொன்னாரு? என்ன தாண்டி தான் என் மருமக" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்வர்டா பேசுறாருக்கா. அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து டெத்துக்கு போனவங்க வந்து வீட வந்து ஓப்பன் பண்றாங்க. இவ வந்து கதவு வந்து தொறக்க மாட்றக்கா. அ "எங்க மாமாவா இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சுடுறா. "ஏன் மாமா நீங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்குமறல்ல இருக்கிறா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து ஓப்பன் பண்றா. அப்போ வந்து மாமனார் வந்து ஒரு மாதிரி பார்க்கறத வந்து இவ வந்து ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கிறா. "ஆமா, அந்த பையன் சொல்றது உண்மதான். இவர் வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி தான் பார்க்குறாரு" அப்படின்னு சொல்றா.